வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒபிசிட்டி பத்தி பார்க்கலாம். இது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு காமன் பிரச்சனை. இது அதிகமா தான் இருக்கு இன்றைய காலகட்டத்துல. அதுவும் நம்ம இந்தியாவுல நிறைய ஒபிசிட்டி இருக்கு. இப்போ இதுக்கு என்ன காரணம் ஒண்ணு, அடுத்தது இதுக்கு என்ன செய்யணும், தவறி ஒபிசிட்டியை கவனிக்காம விட்டால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை முக்கியமா நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. பொதுவா வந்து பாருங்க, ஒபிசிட்டின்றது மேடம் சொன்ன மாதிரி எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இருக்கு. இப்ப குழந்தைகள் அப்படின்னு எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு ஏன் ஒபிசிட்டி இருக்கு? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸை கொடுக்குறோம். குழந்தைங்க கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அது ஏன் அப்படின்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு எண்ணம் இருக்கும், நம்மளுக்கு கிடைக்காது நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும், நம்ம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்கி கொடுக்குற பர்சனாலிட்டிஸ் பேரண்ட்ஸ் உண்டு. ரெண்டாவது, குழந்தை ரொம்ப அடம் பிடிக்குதுங்க, அதனோட அடமெண்டா இருக்கு, அதை ஒவ்வொருக்கும் எங்களால பண்ண முடியல, அதனால வேற வழி இல்லாம வாங்கி கொடுக்குறோம் அப்படி சொல்ற பேரண்ட்ஸும் பாக்குறோம். குழந்தைங்க நார்மல் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்குதுங்க, எதையோ ஒண்ணு சாப்பிடணுமே வாங்கி கொடுக்குறோம் அப்படி சொல்றவங்களையும் பாக்குறோம். ஆக என்ன காரணத்தினால அன்டைம் ஃபுட்டும் இருக்கு. அதாவது கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டு லிமிட்டா சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. இதுல என்ன பண்றாங்க, எனக்கு வானான்னு இருறாங்க, அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு பிறகு உட்காந்து சாப்பிட்டா கரெக்டா காய்கறி கீரைகள் சாதம் சப்பாத்தி என்ன வேணுமோ சாப்பிட்டுருப்பாங்க. அதை விட்டுட்டு சாப்பிடாதனால என்ன ஆகுது, இப்ப படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு பசிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா என்னென்ன சாப்பிடக்கூடாதோ அதுதான் அவங்களுக்கு மெயின் ஃபுட்டா இருக்கு. அதுவும் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்ல கூட பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய, இதுவும் ஒரு முக்கிய காரணம் உடல் பருமனுக்கு. இப்போ உடல் பருமன் வந்துருச்சு, குறைக்கலன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறத முக்கியமா சொல்லணும். கண்டிப்பாங்க. இப்ப உடற்பருமன் ஜாஸ்தி இருக்கு, நீங்க குறைக்கல அப்படின்னா உங்க ஏஜ் பத்தி, இப்ப நீங்க ஒரு மிடில் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு அடலசென்ட் இல்ல அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, ஒரு 20+ இருக்கீங்க அப்படின்னா கூட, எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் உடல் பருமன் அதிகமாகும் போது மெயின் ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஒபிசிட்டிலயும் சென்ட்ரல் ஒபிசிட்டி, தொப்பை ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, வயிறு பகுதி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. டயபெட்டிக் ஒன்ஸ் ஒண்ணு வந்துடுச்சு அப்படின்னாலே அது சரியா கவனிக்கல அப்படின்னா அதனோட அக்சசரி டிசார்டர்ஸ் அப்படிம்பாங்க. டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா நியூரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி, இப்படி போயிட்டே இருக்கும். டயபெட்டிக்னால வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி இல்லாத நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ், இப்படி ஒண்ணு அட்வான்ஸ் போயிட்டே இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதிகப்படியான ஒபிசிட்டினால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பஃபலோ ஹம்ப் அப்படிம்பாங்க. இந்த கழுத்து பகுதியில இந்த எருதுகளுக்கு இருக்கு பாத்தீங்களா கொழுப்பு, அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு பர்சனாலிட்டிக்கு வருது அப்படின்னாலே அவங்க கண்டிப்பா சைக்காட்ரிக் இல்னஸ் நோக்கி போவாங்க. டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி ஃபோபிக் ஆங்ஸைட்டி டிசார்டர், பேனிக் ஆங்ஸைட்டி டிசார்டர், எதுக்கு எடுத்தாலும் இரிட்டபிலிட்டி ஆகுறது, எதையுமே யார் சொல்றதையுமே புரிஞ்சுக்கிறதுல, எனக்கு தனியா இருந்தாதான் நல்லா இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வரும். அதுக்கும் மேல இந்த ஒபிசிட்டினால பெண்களா இருக்காங்க அப்படின்னா ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடுங்க. பெண்களா இருக்காங்க அப்படின்னா மார்பகத்துல ஏற்படக்கூடிய நீர்க்கட்டி, ஃபைப்ரோ அடினோமா, கர்ப்பப்பையில ஏற்படக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அடினோமயோசிஸ், ஃபைப்ராய்டு யூட்ரஸ், பல்கி யூட்ரஸ், எண்டோமெட்ரியோசிஸ், பிசிஓஸ், இதனால குழந்தை இல்லாம இன்ஃபர்டிலிட்டி, அது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஆமா இன்ஃபர்டிலிட்டி வரும். அதே போல ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், தைராய்டு வரலாம். அது இல்லாம உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி இதெல்லாம் வரலாம், கொலஸ்ட்ரால் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், ஸ்கின் ப்ராப்ளம் வரலாம், டயபெட்டிக் வரலாம், ஹைப்பர் டென்ஷன் வரலாம். அதாவது எல்லா நோய்க்கும் முக்கிய காரணம் மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உடல் பருமனும் எல்லா நோய்க்கும் முக்கிய காரணம். முக்கியமா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலே போயிடும். நான் வெயிட்டா இருக்கேன், நான் வெளியே வர மாட்டேங்கிறேன், ஞாபக மறதி, அப்புறம் சோம்பல், சோம்பேறித்தனம் வந்துரும், லேசி, ஒரு ஆக்டிவா இருக்க முடியல. இது போல பல உபாதைகளுக்கு முக்கிய காரணம் இந்த ஒபிசிட்டி. நீங்க மனம் வைத்தால் நிச்சயமாக ஒரு மாதத்துக்கு 2 கிலோ குறைக்கலாம். ஒரு மாதத்துக்கு 6 கிலோ 10 கிலோ குறைக்கணும்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க வாங்க, தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு வேண்டிய வழிமுறைகளை உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அதுக்கு வேண்டிய ஃபுட் சப்ளிமெண்ட்டையும் கொடுக்குறோம். மருந்துன்னு நினைக்க வேண்டாம். அடுத்தது பார்த்தோன்னு சொன்னா, ஒரு உடல் பருமன் இன்க்ரீஸை ஏன் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும்னு சொன்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும் போது உங்களுக்கு தோல் சுருக்கம் ஏற்படும். கரெக்ட்.
ஃபாஸ்டா குறைக்கும் போது மசில்ஸ்லாம் தோல் ஃபிளாபி சுருக்கம் ஆயிடும். வரும். அதனால கவனத்தோட நீங்க அக்கறையா இதெல்லாம் கடைபிடிக்கும் போது நிச்சயம் படிப்படியாக உடல் எடை குறைந்து தேவையான நார்மல் ஹைட் வெயிட் பண்ணிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.